ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்போ வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கேயே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே. ஏண்டா மீன ரசிகனே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல? ஏய் இங்க பாருடி. எங்க போனானுங்க மனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மணி ஏய். எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கத்தா போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. டேய் மாப்ள. என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாடா, போற போக்குல இங்கேயே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்டுறேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் மேடம் மேடம், நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எது இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா. இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம், இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய் எல்லாரும் போயிட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய், போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா துணைக்கு. டேய், நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா. அப்ப நான் போறேன். ஓகே போ, திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. பயங்கர தூசா இருக்குல்ல? டேய் என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜையை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு, அந்த மேடம் போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே, என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் கலப்புதுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம். கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கே அவ்வளவு தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் ஓ பண்ண. அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா, சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லு இருக்கு, நான் வைக்கிட்டா? தொடப்பக்கட்டை. என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? கொடுங்க நான். ஐயோ இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க நல்லா பண்ணுவாங்க. டேய், ஐயோ என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க. ஷூ, நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும் தானே? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே. ஹேய், செமையா இருக்குல்ல? டேய் அவசரப்படாதீங்கடா. ஏங்க இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் 1க்கு 10 சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏண்டா
போலாம். ஏங்க எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. பிரியா, நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன், ஆனா நீ இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். ஏங்க போதுங்க. அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன்? ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான். இந்த வீட்டையும் சுற்றி சுற்றி வருவான். நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்ல வராம கூட போ. நாங்க இப்போ கிளம்புறோம். இங்க நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்ல. இந்நேரத்துக்கு என் வீட்ல தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். பிரியா, கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம் ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கிறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. டேய், இது அவங்க வீடுடா. அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். ம்.